தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீக் உச்சத்துக்கு சென்றிருக்கிறத பார்க்கின்றோம். நொடிக்கு நொடி பரபரப்பு அப்படின்னு இந்த தேர்தல் திருவிழா தன்னுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. இந்த தேர்தலில் புதிதாக களமிறங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்த அவர் இன்று போட்டியிடக்கூடிய 2ஆம் தொகுதியான திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு பிரச்சாரமும் செய்கிறார். இதற்காக திருச்சி விமான நிலையம் சற்று நேரத்துக்கு முன்பாக வந்தடைந்தார். அங்கிருந்து புறப்பட்டு சாலையில் இருமருங்கிலும் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் பார்த்து கையசைத்து அவர் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இதே தொகுதியில் தான், இதே பகுதியில் தான் தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கினார். அது கரூரில் தடைப்பட்டதை நேர்கள் அறிவிங்க. ஆனால் தொடங்கிய இடம் இங்கே தான். அப்பயே அவருக்கு கணக்கு இருந்திருக்குமோ என்னவோ, இல்லை அப்போ ஏற்பட்ட புரிதலில் இது ஒரு நல்ல தொகுதி என்று பார்த்திருப்பாரோ என்னவோ. அந்த தொகுதியில் தான் அவர் மரக்கடை பகுதி அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கும் அங்கே தான் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அங்கே தான் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. அங்கே தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இந்த முறை இந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிடக்கூடிய அவர் முதல் தொகுதியில் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தையும் ஒரு கட்டமாக முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக தன்னுடைய 2ஆம் தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சுற்று வட்டார தொகுதிகளிலையும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், இந்த சாய்ஸ் ஆஃப் திருச்சி ஈஸ்ட் அதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கப்படுது. அதோடைய டெமோகிராஃபி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவங்க பின்புலம், அவங்களுடைய சாதி அடையாளங்கள், மத அடையாளங்கள், இப்படி நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோயின்சிடன்ஸ் என்னென்னா, இங்கே தான் தன்னுடைய முதற்கட்ட மக்கள் சந்திப்பையே அவர் செய்கிறார். அங்கேயே அவர் போட்டியிடுகிறார். அதில் ஏற்பட்ட புரிதல் இல்லை இங்கே நல்ல வரவேற்பு இருக்கேன்னு எடுத்ததா, இல்லை கான்ஷியஸாக முதல்லேருந்தே இந்த அரசியல் கணக்கு அவங்களுக்கு இருக்குன்னு அந்த சோர்சஸ் சொல்கிறாங்களா? அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில மாநாடுகள் நடத்துவது, அது போன்ற பெரிய நிகழ்வுகள் தொடங்குவது, முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜி ராமச்சந்திரன், அதே போல அரசியல் கட்சி திரையுலகத்திலிருந்து அரசியல் கட்சி தொடங்கிய விஜயகாந்த் உள்ளிட்ட பலரும் திருச்சியை மையப்படுத்தி அவர்களுடைய கட்சி துவக்க கூட்டங்களாக இருந்தாலும் சரி, முக்கியமான நிகழ்வுகளை திருச்சியிலிருந்தே தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வரிசையில தான் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக அக்கட்சியுடைய தலைவர் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் என்பதை தொடங்குவதற்கு திருச்சியை தேர்வு செய்திருந்தது. திருச்சி தமிழகத்தின் 2வது தலைநகராக மாற்றப்பட வேண்டும் என பல்வேறு கட்சிகள் அப்போதைய காலத்திலிருந்தே கோரிக்கை வைத்து வருகிறது. தமிழ்நாட்டுக்கு ஒரு மத்திய பகுதியாக திருச்சி இருக்கிறது. இப்படியாக பல்வேறு ஆஸ்பெக்ட் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய நிலையில திருச்சியை தமிழக வெற்றி கழகம் தேர்வு செய்ததும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அல்ல, கட்சி தலைவர், கட்சி மாநில நிர்வாகிகள் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இப்போது, அதாவது இன்று தேர்தல் பரப்புரையை மரக்கடையிலிருந்து தொடங்கி இருக்கிறார். அதே மரக்கடை பகுதியிலிருந்து தான் தேர்தல் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடங்கி இருந்தார். இந்த நிலையில கடந்த முறை இந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்துக்காக விமான நிலையத்திலிருந்து அந்த மரக்கடை இருக்கக்கூடிய அந்த 5 கிலோமீட்டர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைவதற்கு அவருக்கு ஆக்கப்பட்ட நேரம் 5 to 6 மணி நேரம். கடந்த முறை நம் திருச்சியில அவரது வாகனத்துடனேயே, அதாவது வாகனம் எறும்புகள் கூட ஊர்ந்து போகும், அதை விட மெல்லமாக நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விமான நிலையம் உள்ளே இருந்தே வாகனம் நகர்ந்து முடியாத அளவுக்கு கூட்டம் அதிக அளவுல இருந்ததை பார்த்தோம். அதே போல இப்போதும் கூட விமான நிலையத்தோட நுழைவாயில்ல காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தியதற்காக விமான நிலையம் உள்ளே குறைந்த கூட்டம் இருந்ததை பார்க்க முடிந்தது. வரக்கூடிய வழிகள் எல்லாம் பொதுமக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் காத்துக்கொண்டு அந்த மக்கள் பயணத்தையும் கவர் பண்ணிருக்கிறீங்க. அதற்கும் இதற்கும் ஏற்பாடுகள்ல, இவங்களுடைய நடத்தைகள்ல என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? அந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தொடங்கி கரூர்ல நிறைவடைந்தது. கரூர்ல அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துல உயிரிழந்திருந்தனர். அதற்கு பிறகாக பல்வேறு விஷயங்கள்ல தமிழக வெற்றி கழகம் படிப்பினைகளை கற்றுக்கொண்டது. தொண்டர் படை என தனியாக ஒரு அமைப்பு, தொண்டர் படை அமைக்கப்பட்டு வாகனத்தை சுற்றிலும் இன்று வரையில், அதாவது சென்னையில அவர்கள் பரப்புரை மேற்கொண்ட போது கூட 100க்கும் மேற்பட்ட அந்த கட்சியின் தொண்டர் படையினர் அந்த பாதுகாப்பு பணியில காவல்துறை, பவுன்சர்கள் மட்டுமல்லாமல் இந்த தொண்டர் படையினரும் சேர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படியாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கடந்த முறை அந்த பெரிய பேருந்தின் மூலமாக மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த முறை குறுகிய சாலைகளுக்குள்ள தேர்தல் பரப்புரை செல்ல வேண்டும் என்பதற்காக பேருந்து வேனாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் வேனின் மீது நின்று பேசுகிறார். இப்போதைக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய அவர் திருச்சி
கிழக்கு தொகுதிக்குட்பட்ட ரிட்டர்னிங் ஆபீசர் அலுவலகத்துக்கு சென்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். கிட்டத்தட்ட இப்போதே பரப்புரை வாகனம், அதாவது காவல்துறையினர் பொறுத்தவரையில குறிப்பிட்ட அளவிற்கு, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் வரையில கார்லயே வந்தால் கூடுதல் நேரம் ஆகாது, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாகவும் கேட்டுக்கொண்டதாகவும் அறிகிறோம். ஆனாலும் விமான நிலையத்திலிருந்து அவர் பரப்புரை வாகனத்திலேயே அவரது பயணத்தை தொடர்ந்திருக்கிறார். விமான நிலையம் உள்ளிருந்தே பரப்புரை பயணித்து வருகிறார். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகும் இந்த வாகனத்திலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்த பகுதியிலிருந்தே அவரது பரப்புரையை தொடங்கி மரக்கடையில அவர் ஆதரித்து பேசுகிறார். அது மட்டுமல்லாமல் லால்குடி தொகுதியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூப்பா கிருஷ்ணன் வேட்பாளராக நிற்கிறார். அது உள்ளிட்ட திருச்சி தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரையும் ஆதரித்து இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அவருக்கு மாலை 4 மணி வரை பரப்புரை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி என்பதை வழங்கியிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதால தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளுக்குட்பட்டு நிபந்தனைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தினம் இந்த மரக்கடை பகுதியில பேரிகேடுகள் அமைப்பது, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நிபந்தனைகள் ஒண்ணு. இன்னும் சொல்ல போனா திரு விஜயோடைய அறிவுறுத்தல்கள் ஒன்னாக என்ன இருந்ததுன்னா, என்னுடைய வாகனத்தை பின்தொடர வேண்டாம் அப்படின்னு. அது நம்ம சென்னையிலையும் பார்த்தோம், அவங்க அறிவுறுத்தி இருந்தாங்க. ஆனாலும் அவரை பின்தொடர்ந்து வாகனங்கள்ல கொடிகள்லாம் பிடிச்சு அவங்க நிர்வாகிகள் ரசிகர்கள் வரத பாக்குறோம் இல்லையா? ஒவ்வொரு முறையுமே அவரது பயணங்கள் நடத்த, அதாவது இந்த போன்ற மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி, தேர்தல் பரப்புரை பயணமாக இருந்தாலும் சரி, அவர் வெளியே எந்த ஒரு நிகழ்வுக்கு வெளியே வருவதை முன்கூட்டியே அறிந்திருந்தாலுமே அவரது வாகனத்தை பார்த்து பின்தொடரக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் அதிக அளவிலே இருக்கின்றனர். இதற்கு நிகழ்வுகளுக்கு முன்பாகவே கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் ஒரு அறிவிப்பு என்பது வரும். அதாவது சிறுவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயது முதிர்ந்தவர்கள் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டாம், தயவு செய்து இருசக்கர வாகனத்துல தொண்டர்களோ ரசிகர்களோ பொதுமக்களோ அவரை பின்தொடர வேண்டாம். அவங்க தொடர்ந்து வரத நம்ம பார்க்கின்றோம். இது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.